வணக்க நண்பர்களே! நாம இன்னைக்கு தஞ்சை மாவட்டம் பூண்டி மாதா கோவிலுக்கு அருகில உள்ள திருசன்னம்பூண்டி அப்படிங்கிற இடத்த பார்க்க போறோம். இங்க பல்லவ மன்னன் தெல்லாரி எறிந்த நந்திவர்மனோட கல்வெட்டு, அதாவது 3ஆம் நந்திவர்மனுடைய கல்வெட்டு இருக்கு. சோழ நாட்டிலேயே பல்லவ மன்னர்களோட கல்வெட்டு ஆங்காங்க அப்பப்ப கிடைக்கும். அதுல ஒண்ணு இந்த கல்வெட்டும் கூட. தமிழக அரசு தொல்லியல் துறை மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களோட கூற்றுப்படி, காவிரி ஆற்றோட வடகரையில உள்ள தலம் தான் இது. திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தலம் இது. 72 அதாவது தேவார திருத்தலங்கள்ல இது 72வது தலம். இத்தலத்தோட மூலவரோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, திருக்கடைமுடி மகாதேவர், இன்னொரு பேர் திருச்சடைமுடி மகாதேவர்ன்னு 2 பேரு கல்வெட்டுல குறிப்பிடப்படுது. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம்னா, இந்த 2 பேருமே திருவலஞ்சுழி கோவில் இறைவனுக்கும் பொருந்தும். ஏன்னா, அவர் பேருமே திருக்கடைமுடி மகாதேவர் தான். இன்னொரு பேர் சடைமுடி மகாதேவர்ன்னு கூட குறிப்பிடப்படுது. சோழ நாட்டுல பல்லவர் காலத்து கல்வெட்டு ஆங்காங்க கிடைக்குது. அதுல இது ஒரு கல்வெட்டு. இதுதான் அந்த கோவில் அமைப்பு. அடுத்து, இவர் தான் தெல்லார் எறிந்த நந்திவர்மன். இவர் யாருன்னா, தந்திவர்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னனுக்கும் கதம்ப இளவரசிக்கு பிறந்தவர் தான் இந்த 3ஆம் நந்திவர்மன். இவர் ஒரு ஆற்றல் மிக்கவரா இருந்திருக்கார். இழந்த பல்லவ பேரரசரை மீட்ட ஒரு பெருமை இவருக்கு உண்டு. இவரோட வெற்றியை வச்சு தான் நந்தி கலம்பகம் அப்படிங்கிற ஒன்றே நம்ம நிறையவே படிச்சிருக்கோம் அந்த நந்தி கலம்பகத்தை பற்றி. 18 உறுப்பு இலக்கியத்தில் இது ஒரு கலம்பகம்ங்கிறது முக்கியமான ஒன்று. அதில் 3ஆம் நந்திவர்மன் ஒரு சிறந்த போர் திறம் படைத்தவர். ஏன்னா, பல்லவ அரசர்களே சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், அப்புறம் வந்து இவங்களுக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆட்சி செய்த 3ஆம் நந்திவர்மன். இவருக்கு நிறைய பேர் இருக்குது. நந்தி போத்தரசன், நந்தி விக்ரமவர்மன், விஜயநந்தி, அப்புறம் விக்ரமவர்மன், இப்படி பல பெயர்கள் இருக்குது. அடுத்து, திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெல்லாறு அப்படிங்கிற இடத்துல நடந்த போர், பாண்டியர்களோட நடக்கிற போர் அது. அந்த போரில் அவர் ஜெயிச்ச காரணத்தினால தான் அவர் பேர் தெல்லாறு எறிந்த நந்திவர்மன். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊரில் அவர் பேர்லேயே ஒரு காலேஜ் இருக்குது. அது அவருடைய சிறப்பை குறிக்குது. நந்தி கலம்பகத்தில் தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் அப்படின்னு குறிப்பிடப்படுறாரு. தெல்லாறு அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் பாண்டியரை வெற்றி பெற்ற காரணத்தினால அவர் பாராட்டப்படுறார். நந்தி கலம்பகம் அவருக்காகவே எழுந்த ஒரு இலக்கியம். அதாவது அவரை பற்றி அவரோட புகழை வந்து அவர் அந்த இலக்கிய நடையோடயே சொல்லும். அதுதான் வந்து நந்தி கலம்பகம். தெல்லாறு மட்டுமின்றி வெள்ளாறு, கடம்பூர், வெறியலூர், தொண்டி, பழையாறு இதெல்லாம் மற்ற இடங்கள் உள்ளது. பழையாறுங்கிறது இப்போ கும்பகோணம் பக்கத்தில் கூட பழையாறை. அந்த இடத்த தான் பழையாறுன்னு சொல்கிறாங்க. பழங்காலத்தில் அது சோழர்கள் கட்டுப்பாட்டில் இருந்ததாலும் அதற்கு முன்னாடி பல்லவர்கள் காலத்துலேயும் கொஞ்ச காலம் இந்த பழையாறில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து, 3ஆம் நந்திவர்மன் நந்தி கலம்பகத்தில் எப்படி குறிப்பிடப்படுறாருன்னா, 3 பேரில் குறிப்பிடப்படுறார். ஒன்று அவனி நாராயணன். அவனின்னா உலகம், உலகத்தை ஆட்சி செய்யும் நாராயணன் அர்த்தம். அடுத்து, ஆட்குலாம் கடற்படை அவனி நாரணன். அதாவது ஆட்களை திரட்டி ஒரு கடற்படையே கொண்டிருந்த அவனி நாரணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் நுரை வெண்திரை நாற்கடற்கு ஒரு நாயகன் அப்படிங்கிற பேரையும் பெறுறார். இவர் காலத்தில் தான் மாமல்லபுரத்துலேயும் இப்போ இருக்கிற மகாபலிபுரத்துலேயும் மயிலாப்பூர்லேயும் துறைமுகங்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், என்னடா மயிலாப்பூரில் எப்படா துறைமுகம் இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, தேவாரம் பாடிய அப்பர் இவங்க எல்லாமே கூட அவங்க பாடலில் வந்து மயிலை பக்கத்தில், அதாவது மயிலாப்பூர் பக்கத்தில் கடல் இருந்ததை தான் சொல்கிறாங்க. இந்த மன்னர் கடல் கடந்து சென்று அயல் நாடுகளோட தொடர்பு வச்சார் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெள்ள தெளிவாக புரியுது. அடுத்து, 3ஆம் நந்திவர்மன் ராஷ்டிரகூடர்களை தோற்கடிச்சிருக்காரு. அதேமாதிரி பாண்டியரோட போர் செஞ்சு தான் தெல்லாறு எறிந்த நந்திவர்மன்கிற பேரையே வாங்குறார். அதேமாதிரி பாண்டியரோட கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பல்லவ நாட்டு பகுதிகளையும் மீட்கிறார். அதேமாதிரி இன்னொன்று, வடக்கிலும் தெற்கிலும், ஏன்னா தெற்கு பகுதியில் அதிகமாக பாண்டியர்கள் தான் தொல்லை கொடுத்துருந்தாங்க, வடக்கு பகுதியில் ராஷ்டிரகூடர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற தேசங்கள் தொல்லை கொடுத்த காரணத்தினால அவங்களையெல்லாம் தோற்கடித்து பல்லவ பேரரசுக்குன்னு இருந்த எல்லா ஆபத்துகளையும் இவரோட ஆட்சி காலத்தில் ஒளிந்தது. ஆனால் அதற்கு பிறகு பல்லவ பேரரசே அழிஞ்சு போயிடுச்சு, அது வேறு. இதுதான் கல்வெட்டு. ஸ்வஸ்தி ஸ்ரீ தெல்லாற்றை அடைந்த நந்தி போத்தரையருக்கு யாண்டு 18வது திருக்குடைமுடி மகாதேவருக்கு 2 நொந்தா விளக்கினுக்கு கொடுத்த பொன் 60 களஞ்சு இப்பொன் கொண்டு பலிசை ஊட்ட. பலிசைனா வட்டி. வட்டி ஊட்டினால் நாளி வாய் நாளி நெய் முட்டாமை அரிச்சி பாகையிலை கொடுத்து திருவிளக்கரிப்பாமானம் அன்பில் சபையும் இது பன்மாகேஸ்வர ரக்ஷை. இதில் வரக்கூடிய இந்த அன்பில் அப்படிங்கிற வார்த்தை வந்து, அது அன்பில் சபையோம்னு ஒரு வார்த்தை வரும். இந்த அன்பில் சபையோங்கிறது அருகிலே இருந்த அன்பில் அப்படிங்கிற ஊரை குறிக்குது. ஏன்னா அன்பில் செப்பேடுகள்னே நம்ம ஒன்று படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த அன்பில் சபையுங்கிறது அந்த காலத்தில் சபையை பேரே பார்த்திங்கன்னா ஊர் பேரை வச்சு தான் குறிப்பிடுவாங்க. அதனால தான் இது அன்பில் சபையோம் அப்படிங்கிறவங்க மூலமாக நடத்தப்பட்டிருக்கு. இந்த சபையினருக்கு தான் மன்னர் உத்தரவிடுறார். அதாவது நந்திவர்மன் மன்னர் வந்து இந்த அன்பில் சபையோம் கிட்ட தான் இந்த விளக்கரிக்கிறதுக்கு உண்டான ஆணையை பிறப்பிக்கிற மாதிரி இந்த கல்வெட்டு அமையுது. விளக்கம்: மங்களம் உண்டாகட்டும். அதாவது
இந்த கோவில் வந்து பழங்காலத்தில் எல்லார் காலத்துலையும் இருந்திருந்தாலும் பராந்தக சோழன் காலத்தில் தான் இது வந்து கற்றளி, அதாவது கருங்கல்லால் மாற்றப்படுது. செம்பியன் மாதேவியாருக்கு முன்னாடியே கருங்கல்லால் மாற்றினவர் வந்து பராந்தக சோழன் தான். அவர் கற்றளியாக்கின இந்த திருச்சென்னம்புடி கடைமுடி மகாதேவர் கோவிலில் தெள்ளாற்று போரில் வென்ற 3ஆம் நந்திவர்மன், அதாவது பராந்தக சோழனுக்கெலாம் முன்கூட்டி உள்ளவர் அவர். நந்திவர்மனோட 18ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு ஒன்று கிடைக்குது. அதை பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்பிளான விஷயந்தான். இக்கோவிலோட மகாதேவருக்கு வழக்கம் போல் 2 நொந்தா விளக்கரிக்கிறதுக்கு வழங்கப்பட்ட 60 களஞ்சு. ஒரு களஞ்சுங்கிறது 5.4 கிராம். அப்போ அந்த தங்கத்தை கொடுக்குறாங்க. அந்த அந்த வர தங்கத்திலேருந்து வட்டியை, அதை பொலிசைங்கிற வட்டியை தினந்தோறும் விளக்கரிக்கிறதுக்கு நெய்யிட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த அன்பில் சபையினர் உறுதி செய்கிறாங்க. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, வழக்கமாக வந்து நம்ம கல்வெட்டில் பார்க்கும்பொழுது யாரோ ஒரு பொதுமக்கள்லேருந்து யாராவது ஒருத்தவங்க கொடுப்பாங்க, அரசு அதிகாரிகள் கொடுப்பாங்க, அதை சபையினர் ஏற்றுப்பாங்க. ஆனால் இது டைரெக்டாக மன்னரே கொடுக்குறாரு. அதனால் வந்து சபையினர் ஏற்றுக்கிறாங்க. சிவனடியார்கள் பாதுகாக்க அப்படின்னு வருது. இதில் ஏன் இந்த கல்வெட்டு செய்தி சொல்கிறேன் அப்படின்னா, சோழ நாட்டில் பல்லவர்கள் காலத்து கல்வெட்டு ரொம்ப குறைவு. அதில் ஒரு கல்வெட்டுங்கிறத சொன்னேன். இந்த தகவல் எல்லாரும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.